இப்போ தான் இருந்துச்சியாடா? இப்போ என்னடா பண்ணுறது? வேறு வழியே இல்லை மச்சான். அந்த பேய் சொல்கிறத நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆமாண்டா, நம்மளும் அணுவும் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும். என்னடா பண்ண சொல்கிறீங்க? கொஞ்சமாச்சும் யோசிங்க. சில்கோட ஆவி அணு உடம்புல இருக்குன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆனால் கூட நம்ம போய் சொல்கிறோம் தான்டா சொல்லுவாங்க. பப்ளிசிட்டிக்காக நம்ம மேலே தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அண்ட் இதெல்லாம் 2 நாள் கூட தாங்காதுடா. அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கு நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறியா? இப்போ நம்ம என்ன பண்ணாலும் அணுக்கு தான்டா ஆபத்து. ஒரு ஃபோட்டோ வீடியோ வைரல் ஆனால் கூட போதும், அவங்க அண்ணன் நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சி தேடி வந்து அடிப்பான். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை வச்சுட்டு எப்படா அந்த பெய்யை வைரல் ஆக்குறது? டேய், அந்த பேய் அடித்த வழியே இன்னும் தாங்க முடியலடா. நீ புதுசாக அவங்க அண்ணனை வேற கூப்பிட்டு வர. அந்த பேய் சொன்னதை எப்படியாவது பண்ணு மச்சான். ஆமாண்டா, அந்த பேயை பார்த்தா சாதாரணமாக தெரில, அப்புறம் அணுக்கு தான் ஆபத்து. ஏய், நீ என்ன இந்த பேய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்காக இங்கே எந்திரிச்சு போ. டேய், நீங்கள் 2 பேரும் ஏன்டா சண்டை போடுறீங்க? அவன் நல்லதுக்கு சொன்னால் அவன் என்ன திட்டுறான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னவோ பண்ணுங்க, போங்கடா. போடா. இவ்வளோ நேரம் நீ எங்கே இருந்த? பாத்ரூமில். அப்போ என்கிட்ட பேசுனது, பேய் சொன்னதெல்லாம் பண்ணலான்னு சொன்னது? என்னடா வளர்ற? நான் 1/2 மணி நேரமாக பாத்ரூமில் தானே இருந்தேன். டேய், சக்தியும் மச்சான், சக்தி எங்கடா? இங்கே பாடுறா, எழுந்துட்டான். எவ்வளோ நேரம் எழுப்பியிருந்தேன் தெரியுமா இவனை? என்னடா எழுந்துட்டியா? உன்னதான்டா. எப்போ எழுந்த? விஜய், ஏனோ எப்போ இருந்துச்சு? ஏய், நான் என்ன இந்த காஸ்டியூமில் இருக்கேன்? நம்ம ஏன் இன்னும் கிளம்பல? இங்கே ஏய், ஏன்டா இப்படி பண்ணுற? மச்சான், அணு நம்மள இப்போ பேய் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை விட்டால் வேறு டைமே கிடையாது. ஒழுங்காக அவளை கூப்பிட்டு போயிடு. ஏய், ஆமாம் மச்சான், இதான் நல்ல சான்ஸு. கூட்டு போடா சீக்கிரம். விஜய், என்னடா இது? என்ன நடக்குதுங்க? ஏமா உன் நல்லதுமா பேசிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருமா. டேய், கூட்டு போடா. டேய் போடா, என்னடா பார்க்குற? சீக்கிரம் கூட்டிட்டு போடா. டேய் என்னடா பார்க்குற? போடா. சீக்கிரம் கூட்டிட்டு போடா. போடா போடா போடா, போ போ போ, போயிட்டே இரு, போயிட்டே இரு. மச்சான், வேற வழியே இல்லடா. என்னைய மாற்றி உனக்கு இருந்து கூட்டிகிட்டு போய் பார்க்குறானா விஜய்? நான் சொல்கிறத ஒழுங்காக கேளுங்க. நான் சொன்னதை நீங்கள் செஞ்சேன்னா அமைதியாக இருப்பேன். இன்னும் 5 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ளே நான் சொன்னதை நீங்கள் செய்யலை, உன்னை கொன்னு உடம்ப நானே எடுத்துப்பேன். டேய் டேய் ஏய், என்னடா நடக்குதுங்க? சொல்லு. எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கே இப்போ பயமாக இருக்குடா. பின்ன என்னடா, நான் எப்படி அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தேன்?
நம்ம ஏன் இன்னும் ஊருக்கு போகல? நான் உன்னை பார்க்க வந்தப்போ எதுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. படிக்கட்டில் சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வந்து நின்னோம். கடைசியாக இன்னும் 5 நாளில் நீயே என்னை கொன்றுவேன்னு சொல்கிற. நீ பண்ண மாட்டேன்னு தெரியும். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? என்னடா சொல்கிற? என் உடம்புல சில்க் சுமிதாவோட ஆவியா? டேய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நீ எதுக்கும் பயப்படாதானோ? அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கும்போது தானே இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. உன்னை ஹர்ட் பண்ணுன்னு சொல்லடா. எனக்கு உன் கூட சந்தோஷமாக வாழணும். அதுக்காக தான் எங்கள் அம்மா அப்பா கூட வேண்டான்னு சொல்லி நான் உன் கூட வந்தேன். எப்படியாச்சும் அந்த ஆவி கேட்குறத பண்ணி என்னை இதுலேருந்து காப்பாற்று விஜய். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை இங்கேருந்து காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. என்ன விஜய், அணுகிட்ட பேசிட்ட போல. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனீங்களோ? உங்க கூட 100 வருஷம் வாழணும் அப்படி இப்படின்னு. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ண போகிறோம். ஸோ அவள் எதுவும் பண்ணிடாது. உனக்கு என்ன வேணுமோ, நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்ணுறேன். இதெல்லாம் உனக்காக இல்லை, யானுக்காக. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. என்ன இங்கே கூப்பிட்டது நீ. நான் இல்லை. சரி, என்ன இங்கே கூப்பிட்டது நீங்கள். எனக்கு எப்படி நான் 80s 90s பேரும் புகழோடு இருந்தனோ அதே பேரும் புகழோட மக்கள் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணால் அவங்க சீக்கிரம் ரெண்டாக முடியும்? ஏதாச்சும் சொல்கிறா. மச்சான் அது எப்படின்னு தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனாடா. அது கூட விடு. அது எப்படின்னு தெரிஞ்சால் நம்மளே ஃபேமஸாக இருக்க மாட்டோமா? இப்படி 5க்கும் 10க்கும் கஷ்டப்படணும் நமக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம யார் நம்மளாலும் வேலைக்கு ஆகாது. நம்மளே இறங்கணும். நம்ம இறங்கினா மட்டும்தான் இது முடியும். மச்சான் நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் என்னை திட்டாதடா. என்னன்னு சொல்லு. மச்சான், அனு கிளாமராக வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோடு பண்ணால் வைரல் ஆகும்னு தோணுதுடா. டேய், அது அனுடா. உழப்ப எப்படி? அன்னைக்கு உங்க முன்னாடி அந்த ட்ரெஸ் போட்டு நிற்கும் போது அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு பார்த்தீங்கல்ல? வேறு வழி இல்லை மச்சான், சொன்னால் புரிஞ்சுக்கோ. அனு இதில் மாட்டிகிட்டு இருக்காடா. அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். ஆமாம் மச்சான், நம்ம என்ன தான் அணு உடம்புல சிலுக்கு இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டாலும் அது ட்ரெண்ட் ஆகாதுடா. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் கிளாமராக வீடியோ போட்டால் தான்டா ஈஸியாக ட்ரெண்ட் ஆக முடியுது. நமக்கு வேறு வழியே இல்லைடா. டே விஜய், கிளாமரஸ்னா எப்பட்றா? டே ஸ்லீவ்லெஸ்ஸு, ஸ்கர்ட்ஸு, ட்ரௌசரு அந்த மாதிரி ஏதாவது. புரியுது. மச்சான் சாரிடா, எல்லாம் என்னால் தான். அவளுக்கு இந்த மாதிரி கிளாமரா ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காதுடா. நாளைக்கு இந்த பேய் போனதுக்கப்புறம் என்னை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன்? அவளை விடு. அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தங்க பார்த்தா அவங்க என்னை பற்றி என்னடா நினைப்பாங்க? நான் போயிட்டு போகிறேன்டா. நாளைக்கு அண்ணன் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு வாசப்படியில் ஏற்றுவாங்களடா. மச்சான் அவனை கேட்கட்டுமா? சொல்கிறா. கிளாமரஸாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி அவள் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடும்போது நீயும் அவளை தப்பாக தானே பார்ப்ப? டேய் நாடா. டேய் என்னடா? எனக்கு விருப்பம் இல்லைடா. பட் அதுதான் ஒரே வழினா அப்படியே பண்ணலாம்.